வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சிம்பிளாக செய்யக்கூடிய வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு 2-3 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும், உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வாழைத்தண்டை நல்லா பொடியாக நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் நம்ம பச்சைப்பயிறு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிரை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அந்த பச்சைப்பயிரை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன், ரொம்ப தண்ணி சேர்க்கலை. தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போவும் வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மற்றபடி இது ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.